ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது சுகர் டாக் லைஃப் எபிசோட் 2 தான். எபிசோட் 2 பாக்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? அமாசாவை கியூட்டா நடந்துகிட்டதுனால இஷ்மி என்ன பண்றான்னா அவனோட வீட்டுக்கே வந்து குக் பண்ணி கொடுத்துட்டான். சரி ஓகே, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இசுமி அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ஒருவேளை நீ எனக்கு அடுத்த டைம் குக் பண்ணி தரணும்னு நினைச்சேன்னா ரெண்டு பேருக்குமே சேர்த்து குக் பண்ணு. ஏன்னா தனியா சாப்பிடுறது ஒரு மாதிரியா இருக்குது. நாம ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா அம்மாசாவா. அதுவும் கரெக்ட் தான், எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கி திணறி தான் இசுமி சொல்லிட்டு இருக்கான். இசுமி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குதுன்னு அம்மாசாவா சொல்ல, என்னது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கான் இசுமி. எனக்கு உங்களோட ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்குது இசுமின்னு சொல்லிட்டு இருக்கா அம்மாசாவா. நிஜமாவே சொல்றேன், உங்களோட எக்ஸ்பிரஷனை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என்னோட ஃபுட்டா பிடிச்சிருக்குது. சரி ஓகே, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நீங்க கேட்ட மாதிரி டின்னரை குக் பண்ணி கொடுத்துட்டேன். நான் இங்க இருந்து என்னோட வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் இசுமி. இசுமிக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடணும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பிங்கி வேர்ல காட்டிட்டேன். அட்லீஸ்ட் எனக்கு மீசோ சூப்பாவது குக் பண்ண தெரியும் சொல்லிட்டு இருக்கா அம்மாசாவா. இசுமியும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிடுறான். ஆனா என்ன பண்றது, அவ்வளவு கியூட்டா பண்ணிட்டு இருக்கான் இசுமி. உன்னோட வீடு வரைக்கும் நான் வேணும்னா நடந்து வரட்டுமா? நீ பண்ண இந்த பிங்கி ப்ராமிஸுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா அம்மாசாவா. என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றத நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இசுமி. சரி ஓகே, குட் நைட், பாத்துப்போன்னு சொல்லிட்டு இருக்கா அம்மாசாவா. குட் நைட்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன் அம்மாசாவா தொட்ட அந்த பிங்கி ஃபிங்கரை பார்த்து தன்னாலே சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலேயே காட்டினான். இந்த சோஜி பையன் என்ன பண்றான்னா இஷ்மியையும் யோயையும் கூட்டிட்டு எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்கான். இன்னைக்குன்னு பார்த்து வெயிலா கொளுத்துது, என்னோட கண்ணுக்கு ஏதேதோ தெரியுது, மங்களா தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் யோயி. டி, நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்றீங்க? ஏன்டா என்ன கொல்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் சோஜி. அத நாங்க தான் சொல்லணும், நீ நான் சொல்ற ஏன்டா குடும்பப்படுத்துறன்னு இசுமி கேட்க, ஷிரோனி ஈவெண்ட்டுக்காக நம்ம டிராப் பண்றதுக்காக தான் போறோம். அவ எவ்வளவு கியூட்டா இருக்கா இங்க பாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டிட்டு நம்ம மூணு பேரும் மாத்தி மாத்தி அந்த லக்கி கார்டை எடுத்து ஸ்கிராட்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பா நமக்கு அதுக்கான டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹியூமி யோயி ரெண்டு பேருக்குமே இது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலுமே இந்த சோஜி பையன் விடாம அவங்கள கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே போகும்போது எதிர்ச்சியா திரும்பி பார்த்தா அமாசாவா இருக்கான். அவன் கூட ஒரு பொண்ணும் ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க. அமாசாவா இருக்காரு, அவர் கூட ஒரு பொம்பளை இருக்காங்க, ஷர்ட் கொடுக்குறாங்க. ஒருவேளை இது அமாசாவோட பொண்டாட்டியும் பொண்ணுமா இருப்பாங்களோ? நான் எப்பவுமே தனியா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நேத்து தானே அமாசாவை சொன்னாரு. அது கேட்கும் போது அவர் சிங்கிளா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஒருவேளை அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்வாங்களோ என்னமோ. எதுக்காக என்னோட மைண்ட் இந்த மாதிரி கஷ்டப்படுதோ தெரியலன்னு சொல்லிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கும் போது, டேய் நீங்க ரெண்டு பேரும் வாங்கடான்னு சோஜி கூப்பிட்டுட்டே இருக்கும் போது கரெக்டா அமாசாவா வந்துடுறா. இசுமி இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அமாசாவை பக்கத்துல வந்ததோடனுமே இசுமி என்ன பண்றான்னா யோயி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். சார், நீங்க தானே இதுக்கு முன்னாடி இசுமி அவனோட வீட்டு வரைக்கும் நடந்து போய் விட்டுட்டு வந்தீங்க? அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் யோயி. அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா, நீங்க என்ன இசுமியோட ஓல்டர் பிரதர்ன்னு கேட்டுட்டு இருக்கா அமாசாவா. ஐயோ, நான் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏதோ யோயி சொல்ல வரான். அதுக்குள்ளயும் என்ன பண்றான்னா இசுமி, நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இசுமி. ஷிரோனி என்கிட்ட விட்டுடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யோயி என்ன பண்றான்னா சோஜி கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவங்க ரெண்டு பேரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா என்ன பத்தி கூட உன்னோட ஃப்ரெண்டு கூட பேசுவியான்னு கேட்டுட்டு இருக்கான் அமாசாவா. ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு ஏதோ திக்கி திணறி கேட்க வந்த இசுமி கேட்காமே அமைதியாடுறான். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா நீ எனக்கு டின்னர் குக் பண்ணி தரதானே போறேன்னு கேட்டுட்டு இருக்கா அம்மாசாவா. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த வீக் ஃபுல்லாவே நான் பிஸியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இசுமி கிளம்பிடுறான். பாவங்க அம்மாசாவா இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். நீங்க தனியா தான் இருக்குன்னு சொன்னதை நினைச்சு நீங்க சிங்கிளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே குமிரிட்டு இருக்கான் இசுமி. அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது. எப்பயும் போலதான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது அமாசாவா வந்துடுறான். இசுமி பிஸியா இருக்கிறதுனால அமாசாவா என்ன பண்றான்னு அவனுக்கு தேவையான டின்னரை அவனே எடுத்துட்டு இருக்கான். ஐயோ, ஹை கேலரி இருக்கிற ஃபுட்டே எடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இசுமிக்கு பயங்கரமா படபடன்னு அடிச்சுக்குது. இன்னைக்கான மெனுவை நான் கரெக்டா சூஸ் பண்ணிருக்கேனான்னு கேட்டுட்டு இருக்கான் அமாசாவா. ஆமா, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்குது. இத வார்ம் பண்ணி தரட்டுமான்னு கேட்டுட்டு இருக்கான் இசுமி. அதுக்கெல்லாம் எந்த அவசியம் கிடையாது, அப்படியே கொடுத்துடுங்க அமாசாவா கேட்க, சடனா இன்னைக்கு காலையில நடந்தது மட்டும்தான் பிளாஷா வந்து போகுது. அது வந்து நீ ஏதோ கேட்க வரான் இசுமி. என்னது அது, கேளுன்னு கேட்டுட்டு இருக்கா அமாசாவா. ஒண்ணும் இல்ல, இந்தாங்க உங்களோட பில்ல புடிங்கன்னு சொன்னதோடனுமே மறுபடியும் பாக்கலாம்னு சொல்லிட்டு அமாசாவா அங்க இருந்து கிளம்பிடுறான். எனக்கு தெரிஞ்சு அந்த போலீஸ்காரருக்கு மேரேஜ் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? கொஞ்ச நாளாவே அந்த போலீஸ்காரர் என்ன பண்றாரு தெரியுமா, லக்கி லாட்டரி வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காரு. ஆனா அவரோட கையில மோதிரம் கூட இல்ல. சிங்கிளா தான் இருப்பாரோ என்னமோன்னு சொல்லிட்டு அவன் கூட வேலை செய்யற அங்கிள் சொன்னதோடனுமே இசுமிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த நாள் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கரெக்டா
அமாசா வந்துடுறான். இன்னைக்கு வெதர் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு காலுக்கு போற சாக்ஸ கூட கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வாங்கிட்டு இருக்கான். குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குறாரு. கண்டிப்பா இவர் மேரிடா தான் இருக்கும். ஆனா கல்யாணம் ஆன ஒருத்தர் எதுக்காக கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல சாக்ஸ் வாங்கணும்? இதை விட சீப்பா இருக்கிற இடத்துல வாங்கிருக்கலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பேசிட்டே இருக்கும்போது அமாசாவா இங்க வந்துடுறான். இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், இந்த லாட்டரி நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு, கடவுளே எப்படியாச்சும் இந்த டைமாவது எனக்கு பிரைஸ் விழுந்துடணும், இதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு எடுத்துட்டு இருக்கான். ஆனா என்ன பண்றது, அமாசாவை இந்த டைம் வின் பண்ணல. அடுத்த டைம் பாக்கலாம்னு சொல்லிட்டு அமாசா அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஷ்மிக்கு மண்டியே பிக்க ஆரம்பிச்சிடுது. அவரு சிங்கிளா இருப்பாரா, மேரிட் பர்சனா இருப்பாரா? சிங்கிளா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஆனா மேரிடா இருப்பாருன்னு தோணுது. ஆ கடுப்பாவதேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த ரூம் கிட்ட பார்த்தா அமாசாவா அந்த பொண்ணு கூடயும் அந்த பொண்ணோட அம்மா கூடயும் தான் பேசிட்டு இருக்கான். இசுமி வாயை திறந்து பார்த்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த குட்டி பொண்ணு கரெக்டா இசுமி கிட்டே ஓடி வந்துட்டா. அவன் நீ எதுக்காக எங்களை பார்த்துட்டே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா அம்மி. என்னது நானா உங்களை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறான் இசுமி. ஆனா இதுக்கு முன்னாடி நாளும் நீங்க என்னோட அம்மாவை பார்த்ததை நான் பார்த்தேன், எதுக்காக போய் சொல்றீங்கன்னு நம்மி கேட்க, ஐயோ உன்னோட அம்மாவை ஒன்னும் நான் பார்க்கல, அமாசாவை தான் பார்த்தேன். நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கட்டுமா, எதுக்காக உன்னோட அப்பாவை விட்டுட்டு பிரிஞ்சு வாழ்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் இசுமி. ஆமா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டுட்டு இருக்கா அம்மி. அப்படின்னா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதுதான் உண்மையான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நேத்து நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அமைதியா இருக்கும்போது அம்மிவான்னு சொல்லிட்டு அவளோட அம்மா வந்தது உடனேயுமே இசுமி அங்கிருந்து கிளம்பிடுறான். காலேஜுக்கு போனவன் பயங்கர டல்லா இருக்கான். டி இசுமி உனக்கு என்னடாச்சு, ஏன்டா இந்த மாதிரி இருக்க? இங்க பாருடா, நான் ஷிரோனி ஈவெண்ட்டுக்கு டிக்கெட் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தையத்தக்கன்னு குதிச்சிட்டு இருக்கான் சோஜி. அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்ன பண்றது, அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நீடிக்கல. அவர் எதுக்காக நான் தனியா தான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு, அதுதான் எனக்கு ஹோப் கொடுத்துச்சே. ஒருவேளை அவரோட ஒர்க் அசைன்மெண்ட்டுக்காக தான் அவரோட ஃபேமிலி விட்டு தனியா இருப்பாரோ என்னமோ. அவருக்குன்னு ஃபேமிலி இருக்குது, அவரை பத்தி நம்ம இந்த மாதிரி நினைக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டே இருக்கும்போது கரெக்டா யோகி பாத்துடுறான். இசுமி நீ நல்லா தானே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான் யோகி. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மனசுக்குள்ளதான் நினைச்சிட்டு இருக்கான். நாங்க ரெண்டு பேருமே ஒரே போட்ல தான் இருக்கிறதா நான் தான் நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அமாசாவா வந்துடுறான். ஏன் சிமி டெய்லி வீட்ல இருந்துதான் நீ ஸ்கூலுக்கு வரியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமான்னு சொல்லிட்டு சிம்பிளா தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். நேர வேலைக்கு போக போறியான்னு கேட்டுட்டு இருக்கான் அமாசாவா. இல்ல நான் லீவ் எடுத்துட்டேன்னு இசுமி சொல்ல, எனக்கு கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிய போகுது, எனக்கு டின்னர் குக் பண்ணி தரியான்னு கேட்டுட்டு இருக்கா அமாசாவா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்னு அமாசாவா கேட்க, முடியாதுன்னு ஒரு மாதிரி ஆர்ச்ச சொல்லிட்டு வேகமா ஓடி வந்துட்டே இருக்கும்போது, ஐயோ என்னோட கோவத்தை இந்த மாதிரி அவர் மேல காட்டிட்டேனே, ஏன்டா இஷிமி உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே புலம்பிட்டே வரும்போது கரெக்டா அந்த லேடி இடிச்சிடுறான். அமாசாவா கூட பேசிட்டு இருந்த அந்த லேடி சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தாங்க உங்க மேல இடிச்சிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா வாங்க போலாம்னு சொல்லிட்டு இருக்கா அம்மி. அதெல்லாம் முடியாதுன்னு ஏதோ சொல்லிட்டே இருக்கும் போது அம்மி கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்கா. இசுமி கரெக்டா புடிச்சிடுறான். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு இசுமி கேட்க, கரெக்டா அந்த இடத்துக்கு அமாசாவா வந்துடுறான். கோனசன் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, இசுமி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா அமாசாவா. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ட்ரபிள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சா, அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கேன் இசுமி. கோனசன் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, உங்களோட ஹஸ்பண்ட நான் வார்ன் பண்ணிட்டேன். உங்களை கண்டினியூஸா தொல்லை பண்ணிட்டே இருந்தா போலீஸ்ல புடிச்சு போட்டுடுவேன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாரு, உங்களை தொல்லை பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கா அமாசாவா. இவங்களோட ஹஸ்பண்டான்னு இசுமி கேட்க, ஆமா அவர் எங்களோட எக்ஸ்டேடுன்னு சொல்லிட்டு இருக்கா அம்மி. எனக்கும் என்னோட புருஷனுக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவர் கண்டினியூஸா எங்களை தொல்லை பண்ணிட்டே இருந்தாரா, அமாசாவா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன், அம்மி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அம்மி பின்னாடியே போயிட்டுறாங்க கோனோசன். அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட இசுமி கேட்ட கேள்விக்கு கரெக்டா தான் அந்த பொண்ணு சொல்லி இருக்குது. ஆனா இவன் தான் கரெக்டா தப்ப புரிஞ்சுக்கிட்டான் போல. அவன் அந்த ஷர்ட் எதுக்காக கொடுத்தாங்கன்னு இசுமி கேட்க, அதுவா அம்மி என் மேல ஜூஸ் ஊத்திட்டா அதுக்காக கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்ப இதுதான் நடந்ததா, நான் தான் ஏதேதோ நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கும்போது கரெக்டா அம்மி அங்க வந்துடுறா. ஆபீசர் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அம்மி சொல்ல, இங்க பாரு அம்மி எப்பவுமே நான் உனக்காக இருப்பேன், எதுக்காகவும் நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர சேர்ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறத பார்த்ததோடனே இசுமி மனசுக்குள்ள பட்டாம்பூச்சியை பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல காட்டின எப்பயும் போலதான் இசுமி வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கரெக்டா அம்மாசாவும் வந்துட்டான். இசுமி இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா அம்மாசாவா. ஆமா எல்லாமே எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு இருக்கான் இசுமி. நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா லாயர் கிட்ட போய் பேசிட்டு எல்லாமே முடிச்சிட்டு வந்துட்டோம். சரி ஓகே இன்னைக்கு நான் என்ன சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். அம்மாசாவா அங்க இருக்கிற ரெடிமேட் ஃபுட் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். இன்னைக்கு நைட் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான் இசுமி. ஆமா அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் வந்து உங்களுக்காக குக் பண்ணி தர போறேன், இது எப்படி இருக்குதுன்னு கேட்டதோடனுமே அம்மாசாவோட ஃபேஸ்ல பல்பே எரிய ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு வழியா அன்னைக்கு நைட் ஆனதோடனுமே திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? மீசோ சூப்பான்னு கேட்டுட்டு இருக்கா அம்மாசாவா. ஆல்ரெடி நான் மெனுவை சூஸ் பண்ணிட்டேன். ஸ்டிர் ஃப்ரைட் எக் மீசோ சூப்பு தான் செய்ய போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். வாவ், சவுண்ட் கேட்கவே சூப்பரா இருக்குது. எனக்கு கூட இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா அம்மாசாவா. அதனால தான் நானும் இதை சூஸ் பண்ணேன். ஒரு சில டைம்ல நீங்க ஹைட்டா இருக்கிறத பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கும் தெரியுமா? ஏன்னா நான் தான் குட்டியா இருக்கனேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன இசுமி நீ இந்த மாதிரி சொல்லிட்ட? நீ ரொம்ப பிரிட்டி அமேசிங் தெரியுமா? ரொம்ப ஸ்வீட்டா, கியூட்டா, அழகா இருக்க. பிரிட்டியான பேச வேற வச்சிருக்கன்னு சொல்லிட்டு இருக்கா அமாசாவா. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க எப்பவுமே என்ன சொல்றேன்னு கூட தெரியாம உங்களுக்கு தோணுதெல்லாம் சொல்லி எனக்கே ஒரு மாதிரி ஆகுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த டைம் அமாசாவா குக் பண்றதுல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கானா பாத்துக்கோங்களேன். ஒரு சில டைம்ல நம்மளுக்கு குக் பண்ணவே தெரியலனாலும் நமக்கு பிடிச்சவங்க கூட குக் பண்ணா அந்த சாப்பாடு சூப்பரா தாங்க இருக்கும். சாப்பாடு செய்யும்போது லவ்வோட செஞ்சா ஒண்ணுமே இல்லாத டிஷ்ஷை கூட அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஃபைனலா செஞ்சு முடிச்சிட்டாங்க. இது பார்க்கவே டெலிஷியஸா இருக்குது. சாப்பிடலாமா? நீங்க தான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் அமாசாவா. இசுமி சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதோடனே அமாசாவோட ஃபேஸ்ல அவ்வளோ பல்பு. கொஞ்ச நாளா நான் ஒரு மாதிரி மென்டல் மாதிரி நடந்துக்கிட்டேன். ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு? ஏதாச்சும் தப்பா நடந்துருச்சான்னு அமாசாவா கேட்க, அதுவா அந்த லேடியும் அந்த பொண்ணையும் பார்த்து உங்களோட நீ ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளயுமே இசுமி என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு அமாசாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. ஓ, அவங்க 2 பேரும் என்னோட ஃபேமிலின்னு நினைச்சுக்கிட்டு தான் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கா அமாசாவா. பேசினதெல்லாம் போதும், நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இசுமி என்ன பண்றான்னா வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இசுமி நீ எப்பவுமே கவலைப்படாத. நான் எப்பவுமே தனியா தான் சாப்பிடுவேன். இப்ப வரைக்குமே நான் தனியா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நம்ம 2 பேரும் இதுக்கு மேல சேர்ந்து சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு அம்மாசாவா அவ்வளோ கியூட்டா பேசிட்டு இருக்கான். எனக்காக அந்த பொண்ணு கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த லக்கி லாட்டரியில வின் பண்ண ரிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். நீ எனக்காக அங்க போய் இதை டிராப் பண்ணிட்டு வந்தியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமா, 10 டைம் எடுத்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான் இசுமி. எனக்கு இது பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நீ இதை எனக்காக தான் பண்ணியா என்ன? இசுமி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அம்மாசாவ கியூட்டான ஃபேஸ வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ கியூட்டா பார்த்தா யாருக்கு தான் மனசு படபடன்னு அடிச்சுக்காது. இதுல இசுமி மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ஐயோ, என்னோட மனசுக்கு என்னதான் ஆச்சு? என்னோட மனசு எதுக்காக இப்படி ஃப்ளோட்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான். வெளியில ஃபேஸ பார்க்கணுமே. அவ்வளோ செக்கச்செவேல்னு செவந்தே போயிடுச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.